வணக்கம். இது திண்டுக்கல் பாலகிருஷ்ணாபுரம் கோர்ட்டு காலனி புத்தனம்பட்டி பிரிவு. இது திண்டுக்கல்ல பிரபலமான எஸ்எம்பிஎம் அப்படின்ற ஒரு ஸ்கூல் இருக்குது. அதோட ப்ளே கிரவுண்டு வந்து இதுக்குள்ளே தான் இருக்குது. பார்க்குறதுக்கு சரியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இந்த சாலையில் ஒரு 600 சதுரடிக்கு மேலே ஆக்கிரமிக்கப்பட்டு தான் இருக்குது. இதனால் இங்கே என்ன பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா, ரோட்டோட முடிவில் வைக்க வேண்டிய போஸ்ட்டை இந்த வீட்டுக்கு முன்னாடி வச்சு போஸ்டர் ஸ்டேயும் வச்சு இது உள்ளே போகிறதுக்கு உண்டான பாதையை வண்டி போக முடியாமல் பண்ணிட்டாங்க. இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த ரோட்டுக்கு அடுத்த ரோடு. பிபிஎஸ் பிஸ்கட் குடோன் உரிமையாளர் பங்களா வீட்டுக்கு போகக்கூடிய பாதைங்க. இதுக்கு போகிற பாதையில் இந்த வீட்டுக்காரர் பார்த்திங்கன்னா நல்ல உயரமாக வீட்டை ஏற்றி கட்டிட்டு 10 அடி உயரத்துக்கு மேலே மண்ணை கொட்டினார். போகிறதுக்கு பாதை இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மண்ணை பூரா அப்புறப்படுத்திட்டு ஆளுக்கு பாதியாக ரோட்டை பிரித்து கொடுத்துருக்காங்க. அவர் வீட்டுக்கு ஏறி போகிறதுக்கு ஒரு பாலம் மாதிரி ஒரு அமைப்பை வந்து அவரே கட்டி அதுதான் பயன்படுத்திட்டு வர்றாரு. பார்த்திங்கன்னா தெரியும். தற்போது அந்த அமைப்பும் இடிக்கப்பட்டு தரமட்டத்துக்கு அழகாக சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. இதுபோல் மற்ற சாலைகளிலும் தனியார்களால் கொட்டி ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள மண்ணெல்லாம் அப்புறப்படுத்தி செஞ்சு கொடுத்துருக்காங்களான்னா அதுதான் இல்லை. அடுத்து நம்ம பார்க்க போகிற ரோடு கிட்டத்தட்ட 800 சதுரடி ஆக்கிரமிக்கப்பட்டு தான் இருக்குது. இந்த வீடு பார்த்திங்கன்னா விற்பனைக்காக கட்டப்பட்ட வீடு. இந்த வீட்டுக்காரருக்காண்டி இந்த ரோட்டில் 15 அடி அகலத்துக்கு 8 அடி உயரத்துக்கு மேலே மண் போட்டுக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா உள்ளே தெரியக்கூடிய அந்த கல் வந்து எஸ்எம்பி பள்ளியோட வேலி கல். சாலைக்கு குறுக்க நடுவில் நடப்பட்டுள்ள இந்த கல் தரமட்டத்துலேருந்து 6 அடி உயரம் வெளியில் இருக்குது. நம்ம இங்கேருந்து பார்க்கறது பள்ளத்துக்குள்ளே தெரியுது. அப்போ எவ்வளோ உயரம் மண்ணை கொட்டியிருக்காங்கன்னு நீங்களே பார்த்துக்க வேண்டியது தான். இது வந்து இந்த ஹாஸ்பிட்டாஸ் வீட்டுக்கான பாதைங்க. இந்த வேலிக்கு இந்த தகரத்துக்கு உள்ளே இருக்கிறது தாங்க. ஒரு 4 அடி 5 அடிக்கு பாதை கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே தான் அவங்க வண்டி வாகனம் போக்குவரத்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேங்க. மீதம் இருக்கக்கூடிய அந்த 15 அடி ரோட்டுக்கு இவங்க வரணும்னா ஒன்று படிக்கட்டு கட்டி தான் மேலே வரணும், இல்லைன்னா ஏணி வச்சு தான் ஏறி வரணும். அந்த சூழ்நிலை இங்கே இருக்குது. உள்ளாட்சி பஞ்சாயத்து நிர்வாகம் 20 அடி ரோட்டில் 5 அடி இந்த ஹாஸ்பிட்டாஸ் வீட்டுக்கும் 15 அடியை விற்பனைக்காக இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கும் பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்த ரோட்டில் இன்னும் சிலரும் இதை வேலையை செஞ்சு வச்சுருக்கிறதுனால மழைக்காலங்களில் வடிகால் பிரச்சனை ஏற்படுது. பல முறை பெட்டிஷன் பல கொடுத்தும் இன்னும் எந்த நடவடிக்கையும் இல்லை. சாலைங்கிற ஒரு பொது சொத்தின் மேலே ஏழை பணக்காரன் இவங்க எல்லாத்துக்கும் ஒரு சரிசமமான உரிமை கிடைக்குமா அப்படின்றது இனி போக போக தான் நம்ம பார்க்கணும். அதுவரை அரசின் மேலான நடவடிக்கைக்காக காத்திருக்க வேண்டியது தான். நியாயமான இந்த பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி உதவி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.